தீரன் கல்வி காணொளி வழியாக கல்வி கற்போம். 10ஆம் வகுப்பு தமிழ் 11ஆம் வகுப்பு தமிழ் திறனறி தேர்வின் ஒரு மதிப்பெண்ணை எழுதினால் ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் உதவித்தொகை. அடுத்தடுத்த ஆண்டுகளில் அரசு பணி வேலைவாய்ப்புக்கு அடிப்படை பாடநூல் 10ஆம் வகுப்பு தமிழ். எனவே மாணவர்களை இதை ஆழ்ந்து படிக்க வேண்டும். இயல் 3 உரைநடை உலகம் விருந்து போற்றுதும். விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெற்ற நூல் எது? திருக்குறள். விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும் என கூறும் குறள் எது? மோப்ப குழையும் அனிச்சம். முகர்ந்தால் அனிச்சம் பாடுவதைப் போல முகமாறினால் விருந்தினர்கள் முகம்பாடுவார்கள் என்பது இதன் பொருள். தொல்லோர் சிறப்பின் விருந்தெறின் கூடலும் இழந்த எண்ணெய் கூற்றை கூறியவர் கண்ணகி. இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் கம்பர். இந்திரர் அமிர்தம் இயைவதாயினும் இனிதெனத் தமியர் உண்டலும் இலரே கூறிய நூல் புறநானூறு. இந்திரர் அமிர்தம் இயைவதாயினும் இக்கூற்றை கூறியவர் யார்? கடலுள் மாய்ந்த இளம்பெரும்பழுதி. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் கூறிய நூல் நற்றிணை. இது 8 தொகை நூல்களில் ஒன்று. தானியம் இல்லாத நிலையில் விதைக்கு வைத்திருந்த திணையை உரலில் குத்தி விருந்தளித்தால் தலைவி குறிப்பிடும் நூல் புறநானூறு. விதைத்த நெல்லையே எடுத்து வந்து விருந்து செய்தார் என்று கூறும் நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்ற நூல் எது? சிறுபான் ஆற்றுப்படை. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ என கூறும் நூல் குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என கூறும் நூல் எது? கூறியவர் யார்? கொன்றை வேந்தன். கூறியவர் ஔவையார். செல்வோருக்கான சொத்திரங்கள் யார் காலத்தில் கட்டப்பட்டது? நாய்க்கர் மற்றும் மராட்டி காலங்களில் இவ்விளக்கம் ஏற்பட்டது. திண்ணையில் தலை வைக்கும் பகுதி எது? திண்டு. திண்ணைகள் கட்ட காரணம் விருந்தினரை பேணுதல். பண்டை தமிழர்கள் விருந்தினரை வழியனுப்பும் பொழுது எத்தனை அடி சென்று வழி அனுப்பினர்? 7 அடி. விருந்தோம்பல் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு உள்ளது? சிதம்பரம். தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு? வாழை இலை. அமெரிக்கா மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் விழா வாழை இலை விருந்து விழா. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இது உள்ளும் பண்பு எது? ஆசிரியர் பகிர்ந்துண்ணல் பாரதிதாசன். இலையில் விரித்த பகுதி எப்பக்கம் இருக்க வேண்டும்? பலப்பக்கம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.